அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 456வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 456வது நாளில் பல விளக்கங்களும் அறிக்கைகளும் உலகத்தினுடைய பல்வேறு நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கின்றன. அவற்றை பற்றி பார்ப்பதற்கு முன்னால், நேற்று இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரியதொரு நஷ்டம், அது வரலாறு காணாத ஒரு பெரிய நஷ்டம் என்று இஸ்ரேலிய இராணுவ நோக்கர்கள் கூறுகிறார்கள். அது என்னவென்று சொன்னால், ஜபாலியாவில், அதாவது இந்த ஜபாலியா தான் கடந்த 100 நாட்களாக இஸ்ரேல் கைப்பற்ற முயற்சி செய்வதும், கைப்பற்றிவிட்டேன் என்று சொல்லி தன்னையை ஏமாற்றிக் கொள்வதும், அதிகமான இராணுவத்தினரை இழந்ததும் இந்த ஜபாலியா தான் என்றால் அது மிகையாகாது. இப்போது ஒரு இடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ரொம்ப அருமையாக யாரும் கண்டுபிடிக்க முடியாத கட்டடம் என்று ஒரு இடிபாடை சரி செய்து அதில் ரொம்ப நாட்களாக ஒளிந்திருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் தெரியாது என்று அங்கேதான் ஆயுதங்களை வைக்கிறார்கள், அங்கே இருந்து தான் திட்டங்களை போடுகிறார்கள், அங்கே இருந்து வெளியே போகிறார்கள். இதே ஒரு 10 நாட்களாக போராளிகள் குழுக்கள், குறிப்பாக பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதோடைய அல் குட்ஸ் பிரிகேட்ஸும் அல் அஸ்கா பிரிகேட்ஸும் கவனித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் 10, 20 என்று 150 பேர் அதற்குள்ளால் தங்குகின்ற ஒரு இடத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த பில்டிங்கு கீழே ஒரு சின்ன டனல் தோண்டி இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களில் ஏதாவது ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் அந்த கட்டடத்துக்குள்ளால் எப்பொழுதும் இருப்பார்கள். நேற்று என்ன ஆகியிருக்கிறது என்று சொன்னால், எல்லோருமே ஒரு திட்டம் போட்டு ஜபாலியா, கான் யூனிஸ், ஜுஜையா போன்ற இடங்களுக்கு பிரிந்து செல்வது என்று எல்லோருமே சென்று விட்டார்கள். காவலுக்கு 2 பேரை அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த அல் குட்ஸ் பிரிகேட்ஸும் அல் அக்ஸா பிரிகேட்ஸும் சேர்ந்து அந்த காவலரை முதல்ல சுட்டு தள்ளிட்டாங்க. பிறகு உள்ளே போய் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தையும் மாலை வரைக்கும் இருந்து நிம்மதியாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். நிறைய ஆயுதங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் வழக்கம் போல செய்கின்ற அந்த பூபி ட்ராப் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டுகளை வைத்துவிட்டு ஒதுங்கி விட்டார்கள். அதுவும் ரொம்ப நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களுக்கும் சென்ற இஸ்ரேலிய இராணுவத்தினர் அந்த ஹைட் அவுட்டுக்கு வந்திருக்காங்க. அதை ஹைட் அவுட்டுன்னு தான் சொல்கிறாங்க. நெட்சாரிம்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஏகதேசம் இந்த பில்டிங்க்கு உள்ளாலேயும் பில்டிங்க்கு கீழேயும் நடந்தது தான் நெட்சாரிமில் நடக்கணும். ஆனால் நெட்சாரிமை பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதும் அல் காசமும் முஸ்தபா அலி பிரிகேட்ஸும் சுற்றி அடித்து, அல் அக்ஸா பிரிகேட்ஸும் சுற்றி அடித்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. 6 தடவை நெட்சாரிம் ஏரியாவை மாற்றியாச்சு. இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தாங்கன்னு ஒரு வழியும் இல்லை. அங்கிருந்தும் நிறைய ஆயுதங்கள் கிடைத்திருக்கிறது. ஒருவேளை அங்கிருந்து ரகசியமாக இந்த ஹைட் அவுட்ஸுக்கு அவங்க மாறி இருக்காங்க. இந்த எல்லோரும் வந்து குழுமிய பிறகு, ஏறத்தாழ 150 பேர் வந்து குழுமிய பிறகு அந்த குண்டுகளை வெடிக்க செய்து விட்டார்கள். அத்தனை பேரும் இறந்தார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய இதில் காயம்பட்டார்கள் என்று தான் சொல்வார்கள். இது காசா யுத்தத்தில் ஜபாலியா, குறிப்பாக ஜபாலியா மீது நாம் நடத்திய இத்தனை நாள் தாக்குதலில் இவ்வளவு பெரிய வரலாறு காணாத நஷ்டம் நமக்கு வந்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மிக பெரிதாக பேசப்படுகிறது. காசாவினுடைய எல்லா பகுதிகளும் ஹமாஸ் போராளிகள் மற்றும் அந்த 15 போராளிகள் குழுக்களினுடைய கண்களுக்கு தப்பவில்லை. அவர்களின் கண்காணிப்பின் கீழ் இருக்கிறது என்பதை இந்த மிகப்பெரிய தாக்குதல் ஏற்பாடு செய்கிறது. அப்போ முதல்ல ஆயுதங்களை எடுத்து சென்று விட்டார்கள். பிறகு அதை கொளுத்தி எரிக்கவும் விட்டு விட்டார்கள். இதனிடையே அல் காசம் பிரிகேட்ஸ் ஜபாலியா ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜபாலியை சுற்றி உள்ள இடங்களில் வந்த மெர்காவா டேங்க் 5 எண்ணத்தை அழித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வந்த இராணுவத்தினரையும், மெர்காவா டேங்கில் பயணம் செய்த குரு என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஓட்டுநர், அதனுடைய உதவியாளர்களையும் அழித்திருக்கிறார்கள். இப்படி நேற்று ஒரு பெரிய தாக்குதலை சந்தித்து அந்த அதிர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கு முன்னால் இஸ்ரேலுக்கு இன்னொரு அதிர்ச்சி. அது என்னவென்று சொன்னால், டெல் அவீவ்லையும் சென்ட்ரல் இஸ்ரேல், அது இந்த தகவல்களை இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக மறைக்கிறது. அஸ்தோதில் நடந்த ஒரு பெரிய தாக்குதல், டெல் அவீவில் புல்டோசரை வச்சு
செவரல் சியோனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அடுத்தது இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரே நேரத்தில் சென்ட்ரல் காசா அண்ட் சென்ட்ரல் இஸ்ரேல் அண்ட் டெல்லவியூ என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது பற்றி எந்த விசாரணையும் யாரும் மேற்கொள்ளக்கூடாது, இராணுவம் மட்டும்தான் மேற்கொள்ளும். இதில் எந்த தகவலையும் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று ஒரு கேக் ஆர்டர். இந்த கேக் ஆர்டரை, இந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை இஸ்ரேலிய ஊடகங்கள் பெரிதாக எதிர்த்திருக்கின்றன. இஸ்ரேலிய ஊடகங்களுடைய கணிப்பிலும் நமது கணிப்பிலும் இஸ்ரேலுக்குள்ளால் புகுந்த போராளிகள், குறிப்பாக ஹமாஸ் போராளிகள், அவர்கள் தரைமார்க்கம் வழியாகவும் கடல் மார்க்கம் வழியாகவும் ஏன் பாரசூட்டை உபயோகப்படுத்தினார்கள் என்ற செய்தியை உறுதி செய்வதாக இருக்கிறது. இஸ்ரேல் இதை மிகப்பெரிய அளவில் மூடி மறைக்கிறது. அதில் அந்த புல்டோசர் ஏத்தனையிலையும் இன்வெஸ்டிகேஷன் ஒரு முடிவும் இல்லை. அதுக்கப்புறம் நடந்த எக்ஸ்ப்ளோஷன்லையும் குண்டு வெடிப்பிலையும் ஒரு விசாரணை, எந்த தகவலும் இல்லை. அஸ்தோத்தில் நடந்த அந்த தாக்குதல்லையும் ஒரு விசாரணை, அதை பற்றின எந்த இழப்புகளை பற்றின தகவலும் வெளியில் சொல்லக்கூடாது. இப்போது டெல்லவிவ்லையும் சென்ட்ரல் இஸ்ரேல்லையும் நடந்திருக்கு, இதையும் வெளியில் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த போராளிகள் உள்ளே புகுந்து தங்களுடைய வேலையை செய்கிறார்கள் என்று தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக திரும்ப நாம் காசாவுக்கு வருவோம் என்ற எண்ணத்தோடு சென்றிருக்க மாட்டார்கள். முடிந்த அளவுக்கு சேதாரங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று புகுந்தவர்களாக தெரிகிறது. இது மிகப்பெரியதொரு அதிர்ச்சியாக இஸ்ரேலுக்கு இருக்கிறது. அடுத்தது, நேற்று சுஜயாவில் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ரகசியமாக ஏற்பாடு செய்திருக்கிறது. அதை ஒரு பூபி டிராப் வழியாக அளித்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை த டே ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னாங்க, அதாவது போராளிகள் தினம்னு. சனிக்கிழமை ஒன்றும் அதுக்கு குறைந்ததாக தெரியவில்லை. சனிக்கிழமையும் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அடுத்தது 20 ராக்கெட்டுகளை பெய்த் லோகியாவில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளால் நடத்தி இருக்கிறார்கள். அதன் பிறகு அதை இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நேட்டிவ் ஹசாராங்கிற ஒரு இடம், அடுத்தது எரேஸ் என்ற காசா என்வலப்பில் உள்ள 2-3 இடங்களை குறிவைத்து தாக்கியதில் அங்கிருந்து அந்த இடங்கள்லாம் இப்பொழுது காலி ஆயிட்டு. இப்போ நம்ம இந்த செய்திகளை கூர்ந்து கவனிக்கின்ற போது ஒரு மேலெழுந்த வாரியாகவே ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருகிறது. ஹிபூஸ் காலி, அதே மாதிரி நெர்ஆம் காலி, அதே மாதிரி இப்போ எரேஸ் காலி. நேற்று பெய்ரத் என்ற ஒரு இடத்தை புதிதாக தாக்கினார்கள். இங்கே இருந்தெல்லாம் குடியேறவர்கள் காலி செய்து போயிட்டாங்க. இந்த இடமெல்லாம் இப்போ பிளெயினாக இருக்குது. வேணா காசா போராளிகள் போய் அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கலாம்ங்கிற அளவுக்கு கையில் அகப்படுத்திக்கலாம். அதை ஒழுங்கான வார்த்தைகள் சொன்னால், ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த பகுதிகளை அவர்கள் மீட்டு விடலாம் என்ற அளவுக்கு தான் அது போகிறது. இவர்களுடைய இந்த 456வது நாளில் வெளிப்படுகின்ற யுக்தி உலகத்தில் உள்ள கொரில்லா வார்ஃபேரில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்களையே பெரிய ஆச்சரியத்தில் அழுத்துகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு 100 நாட்களுக்கு மேல் இவர்கள் தாக்குப்பிடித்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்தார்கள். அவர்கள் 456வது நாளில் புது யுக்திகளோடும் மிக பொறுமையோடு போடுகின்ற திட்டங்களை, அது குறிப்பாக இந்த ஹைட் அவுட்டை தாக்கினதை ரொம்ப பொறுமையாக அந்த விஷயங்களை அவன் இவனுக்கு தெரியப்படாதுன்னு வச்சு ஹமாஸ் போராளிகளுக்கும் அல்-அக்ஸா போராளிகளுக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அதை கண்காணிச்சுட்டு இருக்கோங்கிறத இஸ்ரேலுக்கு தெரியாமல் கண்காணித்து அது கடைசியில் தாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அடுத்தால இந்த நார்தன் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி, அது கூட தான் லெபனானில் சண்டை போட்டு அங்கே கொண்டு மக்களை குடியமர்த்துவோம்னு சொன்னால், அங்கே 93% மக்கள் நாங்கள் மீண்டும் போக மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணம் தான் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, நாங்கள் இஸ்ரேலுடைய கேபினட்டையும் நம்பலை, இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் நம்பலை, எங்களுக்கு தெளிவாக தெரியும் அங்கே நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் ஒரு கிளைம் வைக்குது, 20% அங்கிருந்து வெளியே வந்த 4 லட்சம் சொச்சம் அவங்க பேரை சரியாக நம்ம உச்சரிக்க வேண்டும் என்று சொன்னால், த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேலில் இருந்து வந்த அகதிகள் என்று டெல்லவியில் இருக்கக்கூடிய ஆணவம் பிடித்தவர்கள் சொன்னார்களே, அவர்களில் 20% குடியேறிவிட்டார்கள் என்று ஒரு செய்தியை இஸ்ரேல் சொல்லுது. அதை ஒன்று நம்ம
ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை என்று இஸ்ரேலிய மீடியா, குறிப்பாக மெஹர் நியூஸ் ஏஜென்சி, மாரிவ், யோகா ஹர்நாத் போன்றவை சொல்லுகின்றன. அடுத்தது, இந்த இதில் பெரிய தோல்வி. அங்கே ஒப்பந்தம் போட்டோம், இது பண்ணோம், அது பண்ணோங்கிற லெபனானோடைய நம்ம ஒப்பந்தம் போட்டோம், ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோம்னு சொன்னால், உன்னுடைய ஸ்டேட்டட் கோல், அதாவது வடக்கு இஸ்ரேலில் நெத்தன்யாஹு அறிவித்தது என்னவென்று சொன்னால், வடக்கு இஸ்ரேலில் இருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள், பின்னாடி தான் அவர்களுக்கு இந்த ரிஃப்யூஜிஸ், அகதிகள்னு பேர் வச்சாங்க. அதை நம்ம அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஊடகங்களை அடிக்கடி சொல்லுது. ஏன்னா அகதிகள்னு இது வரைக்கும் பாலஸ்தீனில் இருந்த முஸ்லீம்களை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வடக்கு இஸ்ரேலில் உள்ளவங்களும் அகதிகளாக ஆனாங்க. இப்போ அதுதான் அவர்களை மீண்டும் கொண்டு குடியமர்த்தாமல் விடமாட்டேன்னு சொன்ன இஸ்ரேல் அங்கே எதையுமே சாதிக்க முடியவில்லை என்பதை இந்த அறிக்கை வெளிக்காட்டுகிறது. இன்னொரு பெரிய வேலை, அது நம்ம இந்தியாவிலிருந்து நிறைய பேர் 16,000 பேர் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போயிருக்காங்க. ஆனால் இஸ்ரேலில் உள்ள தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறார்கள். ஏம்னா கூலி கொடுப்பதில்லை. அப்போ அங்கே ஒரு கூலி பிரச்சனை உருவாகிருக்கு. நம்ம பிள்ளைகள் போய் அங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கூலி கொடுப்பானா? இல்லைன்னா மொத்தமாக ஏமாத்துறையில் இஸ்ரேலை மாதிரி ஒரு பெரிய அரசாங்கத்தை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. என்ன நடக்கும் என்பது ஒளிந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது, ஒரு முக்கியமான வேலை எனக்கு என்னவோ, இந்த ஜிஹாதிஸ்ன்னு சொல்லக்கூடிய இறைவழி போராளிகள் செய்யக்கூடிய யுத்தத்தில் அதுக்கு மேலே, அல்லது அதுக்கு இணையாக, அதுக்கு மேலேன்னு சொல்லாட்டாலும் அதுக்கு இணையாக ஒரு வேலை நடந்திருக்கு. நேற்று பிரேசிலில், அங்கே பிரேசிலில் டூர் போயிருக்கான். இஸ்ரேல் இப்போ ஒரு வேலை செய்யுது, ரொம்ப விரக்தியாகி நான் திரும்ப காசாவுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு மனநிலை பாதிப்புக்கு வந்துடுவான். அடுத்தால இவன் மெண்டல் ஆயிடுவான்னு தெரிஞ்சுன்னா அவனை டூருக்கு அனுப்புது கவர்மெண்ட்டு, போய் இப்போ ஃபேமிலியோட சுற்றி பார்த்துடுவான்னு. அப்படி ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த ஒருவன் பிரேசிலில் டூர் போயிட்டு இருந்திருக்கான். இதை கண்காணித்த அங்கே உள்ள ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் செய்யக்கூடிய வேலை எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக தெரியுது. ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் டெடிகேட்டட் டு சீக்கிங் ஜஸ்டிஸ் ஃபார் பாலஸ்தீனியன். அதாவது இன்னைக்கு வரைக்கும் 45,717 பேர் இந்த குழுவிலையும் ஷஹீதாக இருக்காங்க. 1,08,856 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இந்த காயம்பட்டவங்க எந்த அளவுக்கு திரும்ப வாழ முடியும்னு தெரியல. ஏன்னா நிறைய ஆம்பிடேஷன் தேவைப்படுது, காலிலேயோ கையிலையோ ஒரு உறுப்பை எடுக்க வேண்டியது தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காக போராடுவதில் இப்போ எப்படியோ ஐசிசியில் சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், ஸ்பெயின் இவங்கெல்லாம் சேர்ந்து ஐசிசியில் இருந்து வாரண்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க. அந்த பிடி வாரண்டுடைய முழு விளக்கம் நமக்கு இப்பொழுது தெரிகிறது. பிரேசிலில் அந்த இராணுவ வீரனை கைது செய்வதற்கு இந்த ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ண உடனே அந்த கோர்ட்டில் உடனே பிடி வாரண்டை போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ இதில் இருந்து தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, அதில் அந்த முழு அறிக்கையும் படிக்கும்போது அதில் தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, எனி இஸ்ரேலி சோல்ஜர் கேன் பி அரெஸ்டட் அண்டர் ஐசிசி. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸில் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய வாரண்டை யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்? எல்லா இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் அப்ளை ஆகும். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் அந்த கோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. சமூக தொண்டுகளை செய்பவர்களுக்கும் நீதிக்காக போராடுபவர்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த இஸ்ரேலி சோல்ஜர் in Gaza is pursued as part of Israeli efforts to impose inhuman condition for Palestinian civilians. அதாவது ஒரு சோல்ஜர் காசாக்குள்ளால கால் வச்சிருப்பான்னு சொன்னால், அவன் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் வாழ முடியாத ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காகத்தான் அங்கே சென்றான். அதனால் அவன் குற்றவாளி. அதனால் பில்டிங் வெடிச்சிருக்குன்னு அதெல்லாம் தனியாக எடுக்கிறாங்க. அதில் ஸ்கைநெட்டு, அல் ஜசீரா இவங்கெல்லாம் செய்யக்கூடிய வேலை பயங்கரமான வேலை. அல் ஜசீராவை பாலஸ்தீனன் அதாரிட்டி அங்கே தடை செய்திருக்காங்கன்னா அது வேற விஷயம். அந்த முனாஃபிக்கை நம்ம போக வேண்டாம். ஆனால் இவங்க ஒருத்தன் காசாவில் வேலை செய்திருக்கான், ஆனால் காசாக்கு போயிட்டு வந்தான், எவ்வளோ நாள் போனால் எவ்வளோ நாள் வந்தாங்கிறது வேற இருந்தாலும், போயிட்டு வந்தாங்கிற அந்த வெரி நியூஸு அவன் அங்கே கூட்டுப்படுகொலைக்காகத்தான் போனான், ஜெனோசைடுக்காகத்தான் போனான்னு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் போட்ட இந்த வழக்கில் இவன் காசாவுக்கு போயிருக்கான், அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கான், அதுக்கு இந்த எவிடன்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்தால
நான் சொன்ன இந்த விளக்கம் இப்போ செயல் நாட்டில் இருக்கக்கூடிய சில இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு அப்ளை ஆயிருக்கு. அவங்களுக்கு மேலே சும்மா சாதாரணம் இல்லை, 620 செயல் நாட்டு வழக்கறிஞர்கள் அந்த நாட்டில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலிய இராணுவத்தினர் இங்கே இருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய வேண்டும்னு. நாளைக்கு கழித்து அதுக்கும் பிடிவாரண்டு வந்தாலும் வரும். இது நீங்கள் இந்த களத்தில் அவன் சுட்டான் இவன் சுட்டாங்கிற யுத்தத்தை விட இது மிகப்பெரிய ஒரு யுத்தமாக நமக்கு தெரியுது. இப்போ ஆஸ்திரேலியா சில இஸ்ரேலிய சோல்ஜர்ஸுக்கு விசா மறுத்துருக்கு, எங்கள் நாட்டுக்கு வராதேன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அவன் காரணம் கேட்டிருக்கான். நாங்கள் சாதாரணமாக ஆஸ்திரேலியா ஃப்ரீயாக எல்லோரும் போயிட்டு வரக்கூடிய ஒரு நாடு. இஸ்ரேலு, அமெரிக்கா இவங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போகிறோம், நாங்கள் வாரோம் அப்படின்னு. விசா வாங்கணும்னு இல்லை, அந்த நாட்டினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று இல்லை, நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போனால் போதும். ஆனால் ஆஸ்திரேலியா வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் என்ன செய்திருக்குன்னா, இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு விசாவை மறுத்துருக்கு. ஏன்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கேன். அது நம்மளுடைய விழிகளை பார்வையை திறக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அது என்னன்னா, நீ இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்காங்கிறதே ஒரு குற்றம்தான். அதாவது ஆக்குபைடு பாலஸ்தீன், ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனில் உள்ள ஒரு இராணுவத்தில் இருக்கிறாங்கிறதே உன்னை தண்டிப்பதற்கு போதுமான காரணம். அதனால் நாங்கள் எங்கள் நாட்டுக்கு உன்னை அனுமதிக்க மாட்டோம். இப்போ இன்னைக்கு டேட்டில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய, அது சியோனிஸ்ட்னு சொல்லுவாங்க, நம்ம இஸ்ரேலிய குடிமக்கள்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் ஆக்கிரமிப்பு பகுதியில் வாழக்கூடியவங்க, இந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்கள் வெளிநாடுகளுக்கு விசா கேட்டு, கனடாவுக்கு அப்பப்போ வீக்லி 10,000 பேர் போயிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். பொதுமக்கள் வெளிநாடுகளுக்கு போக முடியுது, ஆனால் இராணுவத்தில் உள்ளவங்க எந்த நாட்டுக்கும் போக முடியறதில்லை. அங்கே டூர் போனவன்லாம் துண்டக்கானம் துணியக்காரம்னா திரும்ப இஸ்ரேலுக்கு வரான். அதுக்குள்ளால அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வேலை செய்யுது. இந்த கூட்டத்தினுடைய வேலை அறிவுபூர்வமானது மட்டுமில்ல, மிகப்பெரியதொரு இறைவனின் பாதையில் செய்கின்ற ஒரு போராகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்போ உலகத்தில் பெரிய அதிகாரிகள் நாங்கள் தான் எல்லாம் என்று நினைக்கின்ற அமெரிக்காவினுடைய வெண்கொற்ற குடையின் கீழ் வாழ்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால், நீ இராணுவத்தில் இருப்பதே போதும், நீ குற்றவாளி என்பதை சொல்வதற்கு என்று நிரூபிப்பதற்கு என்ற நிலையை செயல் நாடு ஆஸ்திரேலியா, பிரேசில் ஆகிய நாடுகள் நிரூபித்திருக்கிறது. ஏற்கனவே தாய்லாந்து, ஸ்ரீலங்கா இவற்றை பற்றி நாம் உங்களுக்கு நிறையவே சொன்னோம். இப்போ அவங்க இந்த யுத்தத்தில் 4 முனிசிபாலிட்டியை நீ பிடிக்காதது மட்டும் இல்லை, ஒரு 5 முனிசிபாலிட்டிக்குள்ள காசா வளாகத்துக்குள்ளால் உள்ள 5 முனிசிபாலிட்டியை காலி பண்ணி பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள். அடுத்தது ஹூத்திஸுக்கு வந்தால், ஹூத்திஸை பற்றி நேற்று அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான ஆய்வு நிறுவனம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு. நான் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹூத்திஸுடைய நேற்று அவங்க பண்ண பல தாக்குதல்கள், அமெரிக்காவினுடைய நேவல் ஃபோர்ஸு ஒரு அறிக்கையில் அழுதுருக்கான். எப்படின்னு சொன்னால், நாங்கள் என்சோவரை அனுப்பினோம், என்சோவரை அடித்து வரட்டினோம், நாங்கள் இன்னொரு டம்மி என்சோவரை அனுப்பி F-18 ஃபைட்டர்ஸை அதில் வச்சுருந்தேன், அந்த டம்மியை விட்டான், அந்த F-18 ஃபைட்டர்ஸை மட்டும் கரெக்டாக அடிச்சிட்டான். யெமனிஸ் விண்டர்லையும் சம்மர்லையும், விண்டர்லையும் ஸ்ப்ரிங்லையும் அவங்களுக்கு 4 சீசன் உண்டு. அதாவது இலையுதிர் காலம், அதே மாதிரி வின்டர்னு ஒன்று குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், நம்மளை தொடுத்து தாக்கி இருக்கிறார்கள். ஒரு நாள் விடாமல் தாக்கியிருக்கான். அவனுடைய தாக்குதலில் இருந்து நாம் தப்பிக்கவே முடியவில்லை என்று சொல்லி ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறது. நேற்று அந்த F-18 கண்டுபிடிச்சதும் அடித்ததும் எங்களுக்கு பெரிய இதாக இருக்குது. அதோட விடலை, நேற்று எஃபால் அடிச்சிருக்கான், சென்ட்ரல் இஸ்ரேலில் அடிச்சிருக்கான், அடுத்தது அஸ்கலானில் குண்டுகளை போட்டு தாக்கி இருக்கிறார். ஆக மொத்தத்தில் மிகப்பெரியதொரு தாக்குதலை நேற்று ஹூத்திஸும் தாக்கி இருக்கிறார்கள். அதில் இன்னொரு அறிக்கை என்ன சொன்னா, US நேவி இன்ஸ்டிடியூட் அனௌன்சஸ், அது வேடிக்கையாக சொன்னானா அல்லது விவரமாக சொன்னானான்னு தெரியல, இந்த கிராண்ட் அவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்களாம். அந்த அவார்டை நம்ம யமனுக்கு கொடுக்கலாம். ஏன் தெரியுமா, நம்மளை 24 மணி நேரமும் நம்ம நேவியை கதிகலங்க வைத்தார்கள் சொல்லியிருக்கான். வச்சுக்கிட்டு US got attack from Yemeni during winter spring 2014, some targeted US Navy destroyer. US நேவியினுடைய 75% டஸ்ட்ராயர்ன்னு சொல்லக்கூடிய அழிவுகளை உருவாக்கக்கூடிய கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறான்னா,
இந்த யூஎஸ்எஸ் ட்ரூமேன், இந்த யூஎஸ்எஸ் ட்ரூமேனை நம்ம பின்வாங்கிட்டோம். அது டேட்டெல்லாம் கொடுக்குறான், நம்ம இதாகிட்டோம். ஆனால் 6 நாளுக்கு பிறகு நம்ம விட்டு வந்த இன்னொரு டஸ்ட்ராயரில் இருந்த F-18 ஃபைட்டர்ஸை கரெக்டாக அடிக்கிறான். நமக்கு கப்பல் முக்கியம் இல்லை, அதில் இருக்கக்கூடிய F-18 வச்சு தான் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பறந்து போய் எங்கே வேணாலும் குண்டு போடும். அதை வச்சு தான் சனாலையும் ஹுதைதாவிலையும் தொடுத்து குண்டு போட்டுட்டு இருந்தான். அதை மட்டும் கரெக்டாக அடித்தள்ளிட்டான். ஜூன் 2024 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க கப்பல் படைக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். இதனால் என்ன செய்ய, வருஷத்துக்கு ஒருக்க மிக சிறந்த சாதனைக்கு ஒரு அவார்டு கொடுப்போம்ல, கிண்டலாக சொல்கிறோம்னு தான் எனக்கு படுது. அவார்டு கொடுப்போம்ல, அதை எமேனிக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளை 24 மணி நேரமும் ட்ரோன்ஸு மிசில் இதில் இருந்து எப்படி தாக்குதலுங்கிற ஆராய்ச்சியிலேயே விட்டு வச்சிருந்தான் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்குக்கு நம்ம வந்தால், ஜெனினில் நேற்று மக்களை வேட்டையாடி இருக்கிறார், ஆனால் போராளிகளும் அவர்களை வேட்டையாடி இருக்கிறார்கள். அடுத்தது பாலஸ்தீன் அதாரிட்டி இருக்காம, இந்த முனாஃபிக்கு அங்கே முஜாஹிதுகளுக்கும் மேக்கரையில் உள்ள அப்பாவி மக்களுக்கும் மருத்துவம் செய்து கொண்டிருந்த ஆஸ்பத்திரியினுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு அங்கே ஒரு பெரிய அதாரிட்டி அங்கே இருக்குன்னு இவன் ஏற்கனவே கொஞ்சம் பேரை அடித்தள்ளிட்டானுவோம். மீதி அப்பாஸும் இனிமே நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆனால் நேற்று திடீர்னு எதிர்பாராத விதமாக ரமலாவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க போராளிகள். ஒரு செக் போஸ்ட்டில் நின்ன இஸ்ரேலிய இராணுவத்தினர் அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிட்டு செக் போஸ்ட்டை தாண்டி அவன் பாட்டுக்கு போயிருக்கான். எங்கே போகிறான் என்ன வரான், அதாவது ஒரு தனாவது காலி இது இருந்தால் நம்ம தேடலாம். சிசிடிவி கேமராவை தான் முதல்ல அடிக்கிறான். அங்கே என்னமெல்லாம் ஸ்பை இது வச்சுருக்கானோ அதை அடிக்கிறான். அப்புறம் வாரான், செக் போஸ்ட்டில் இருக்கவங்களை அடிக்கிறான், போகிறான். இப்போ ஜெனின், துல்காராம், நபுலஸ், ஹெப்ரான் இங்கே தான் இவன் கண்காணிச்சிட்டு இருந்தான். திடீர்னு ரமல்லாக்கு உள்ளால புகுந்து ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பார்த்தா இஸ்ரேல் எப்படி அமைதியாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு நேற்று 50 லட்சம் பேர் பதுங்குக்குழிக்கு போனான். அப்போ எல்லா பகுதியிலும் இப்போ உள்ள புகுந்து ஒரு கூட்டம் புல்டோசரை வச்சு அடிக்கிறான். அந்த அறிக்கை ஒரு இன்வெஸ்டிகேஷனுங்கிறான். அப்புறம் அந்த அறிக்கையை பற்றி எதுவுமே தெரியதில்லை. நமக்கே ஆர்வமாக இருக்கு, இவனை போனோன்னு தானா செய்தானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு இஸ்ரேலே கண்டுபிடிக்கல, நம்ம இங்கே இருந்துட்டு என்னதை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது ஈவன் ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்கான், டாக்டர் அபு சஃபியான்னு சொல்லக்கூடிய கமால் அத்வான் ஆஸ்பத்திரியினுடைய தலைவரை கைது செய்து இப்பொழுது ஒரு டார்ச்சர் டெல் SDEன்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வச்சுருக்காங்க. அதை ஹமாஸு சேட்டலைட் இமேஜை வச்சு கண்டுபிடிச்சி ஐக்கிய நாடுகள் சபைக்கு சொன்னது. அவனை உடனே விடலைன்னா இதையும் ஒரு போர்க்குற்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டியன்னா மருத்துவமனைகளை கிடைக்காமல் செய்கிறது. அப்போ இஸ்ரேலு தன்னுடைய சண்டித்தனத்தை எப்படி காட்டணும், இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டலை நேற்று இழுத்து மூடுறதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கான். நாசர் ஆஸ்பத்திரியிலையும் இந்தோனேஷியா ஆஸ்பத்திரியும் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு துண்டறிக்கை போட்டிருக்கான், நாங்கள் பம்பாட் பண்ண போகிறோம், வெளியே போங்க. என்னடா நீ ஹமாஸை பிடிக்க போகிறேன்னா 456 நாளாக அவங்க சுரங்கப்பாதையை குண்டு போட்டு அழிச்சிருவோன்னு போனேன். தண்ணி அங்கே மெடிட்டரேனியன் மத்தியதரை கடலில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் கொண்டு வந்து அந்த இதெல்லாம் சுரங்கப்பாதையெல்லாம் அழித்து நாங்கள் உள்ள ஒரு கடலை உருவாக்கணும்னா ஒன்றும் நடக்கலை. ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு பஃபர் சோனை உருவாக்கணும்னா இப்போ காசா என்க்ளேவ் அவங்க கையில் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி தோல்விக்கு மேலே தோல்வி வந்த பிறகு அவர்கள் கேவலமாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஐசி யூனிட்டு, பீடியாட்ரிக் யூனிட்டு, அதாவது குழந்தைகள் நல்ல பிரிவுகள், ஆக்சிஜன் வரக்கூடியது, எலக்ட்ரிசிட்டி வரக்கூடியது, இதெல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கோழைத்தனம் மிகுந்த படுகொலை நாட்டுக்கு $8 பில்லியன் ஆயுதங்களை விற்பனை செய்வதாக நேற்று பைடன், இந்த நியூலி கன்வெர்டட் சியோனிஸ்ட், அறிக்கை விட்டிருக்கிறான். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். பாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.